2 நாட்களுக்கு பின் பெட்டி ஊடாக ஒரு நேரடியான செய்திக்குள் உங்களை இட்டுச் செல்வதற்கு அழைத்துச் செல்ல இருக்கின்றேன். மிகவும் ஆசையோடு இருக்கின்றேன். ஒரு 8 நாள் பயணமாக இந்தியா பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான பயணமாக அந்த பயணம் அமைந்திருந்தது. 3 மாநிலங்கள், கேரளா, சென்னை, புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களுக்கு சென்று வந்திருக்கின்றோம். 8 நாட்கள் தான், கூடுதலாக அல்ல, 8 நாட்கள் தான். 10 இந்து ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கின்றது. 3 தேவாலயங்கள், முக்கியமாக அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. அத்துடன் இன்று எல்லார் மனதிலும் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு நினைவிடம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடம். அந்த நினைவிடத்திற்கு சென்றிருந்தோம். 8 நாள் பயணம் எப்படித்தான் சென்றோம், எப்படித்தான் வந்தோம், எப்படித்தான் முடிந்தது என்று எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை. உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயணமாக இருந்தது. கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு 2150 கிலோமீட்டர்கள் நாங்கள் பயணம் செய்திருந்தோம். சென்னை விமான நிலையத்தில் இறங்கி கேரளா சென்று, கேரளாவில் உண்மையில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக கருதப்படுகின்ற அந்த படகு சவாரியில் மிகவும் சந்தோஷமாக பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். அதன் பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்ட நாங்கள் நேரடியாக கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற இடங்களை பார்த்திருந்தோம். அங்கிருந்து பிற்பாடு கேரளாவுக்கு புதுச்சேரிக்கு வந்திருந்தோம். புதுச்சேரியில் பல இடங்களை பார்த்திருந்தோம். இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களை, பல ஆலயங்களை சென்றிருந்தோம். ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய தஞ்சை கோயிலை பார்த்திருந்தோம். அதே வேளையில் சீர்காழியில் ஒரு நடராஜர் ஆலயத்தை பார்த்திருந்தோம். அதேபோல் 6 படை வீடு கொண்ட எங்களுடைய முருகனின் திருச்சிற்றம்பலம் ஆலயத்தை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்படியான பல சுவாரஸ்யங்களை இந்த 8 நாட்கள் கழித்திருக்கின்றோம். அந்த 8 நாட்களில் நாங்கள் கொண்ட பயணங்கள் தொடர்பான காணொலியில் பல விடயங்களை என்னால் அவதானிக்க முடிந்தது. பல சுவாரஸ்யமான சம்பவங்களை என்னால் அவதானிக்க முடிந்தது. பல விடயங்கள் என் மனதை தொட்டு சென்றன. பல விடயங்கள் ஏன் எமது நாட்டிலும் இம்மாற்றத்தை கொண்டு வந்தால் சிறப்பாக இருந்திருக்குமோ என்கின்ற ஒரு ஆதங்கமும் எனக்குள் இருந்திருக்கின்றது. அதேபோல் ஏன் எமது நாட்டில் இருக்கும் இந்த நல்ல விடயங்களை அங்கு செய்தால் சிறப்பாக இருந்திருக்குமோ என்கின்ற ஆதங்கங்களும் என்னுள் எழுந்திருக்கின்றது. எனவே 8 நாள் பயணத்தை 8 நிமிடத்தில் என்னால் சொல்லி முடிக்க முடியாது. எனவே ஒவ்வொரு இடமும் தனித்துவமான இடம். உண்மையில் நாங்கள் பார்த்த அந்த திருவள்ளுவரின் சிலை என்னை மிகவும் கவர்ந்தது. அது பளிங்கு பாலம் இன்னும் என்னை கவர்ந்திருந்தது. விவேகானந்தரின் அந்த சிகாகோ சிற்றுரைக்கு முன்பாக அவர் வந்து அந்த மலையில் தரிசித்த அந்த இடம் பிடித்திருந்தது. அந்த சிவபெருமானின் பாரியாரின் அந்த பாதம் பதிக்கப்பட்ட மலை எனக்கு பிடிக்கப்பட்டிருந்தது. மிக பிரமாண்டமான கோயில்கள், இன்றைக்கு பிரசித்தி பெற்ற கோயில்களாக கூறப்படுகின்ற பல கோயில்களை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த பெருமதியான பயணத்தை உங்களோடு பகிர இருக்கின்றேன், உங்களோடு சொல்ல இருக்கின்றேன். நீங்களும் செல்ல வேண்டும், நீங்களும் பார்க்க வேண்டும். மிகவும் கூடுதலான தொகைகள் நீங்கள் செலுத்த வேண்டியதாக இல்லை. நாங்கள் போன கட்டத்தில் விமான டிக்கெட்டுகளுக்கான செலவு, போய் வருவதற்கான செலவு வெறுமனே ஒரு 48,000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதேபோல் இந்திய விசா பெறுவதற்காக 10,000 ரூபாய் செலுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது. அதை தவிர எங்களுக்கான அந்த போக்குவரத்து செலவுகள் மற்றும் எங்களுக்கு தேவையான பல பொருட்களை கொள்வனவு செய்து கூட நாங்கள் வந்திருந்தோம். எங்கள் வீடுகளில் எங்கள் உறவினர்களுக்கு கொடுப்பதற்கான பொருட்களை நாங்கள் சிலது கொள்வனவு செய்திருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கின்றேன், இலங்கை பெறுமதி மதிப்பின்படி ஒரு 2.5 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு தனிநபர் இந்தியாவுக்கு சென்று திரும்பி வரக்கூடியதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படும். எனவே சகல விடயங்களையும் 8 நாட்களில் பார்த்து முடித்திருக்கலாம். நாங்கள் முயற்சி செய்து பல இடங்களை பார்த்திருக்கின்றோம். நீங்களும் செல்ல வேண்டும், பார்க்க வேண்டும்.
எனவே இது ஒரு ஆரம்ப கட்ட தொகுப்பாக உங்களுக்கு வழங்குகின்றேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த தொடர்ந்து கொண்டே இருக்கும். பார்ப்பவர்கள் பாருங்கள். எப்படி இருக்கின்றது, கேரளா எப்படி இருக்கின்றது, தமிழ்நாடு எப்படி இருக்கின்றது, சிதம்பரம் எப்படி இருக்கின்றது என்ற விடயங்கள், வேளாங்கண்ணி ஆலயம் எப்படி இருக்கின்றது, வேளாங்கண்ணி சம்பந்தமான தொடர்புகளான தகவல்கள் எப்படி இருக்கின்றது என்கின்ற தகவல்களை உங்களோடு பகிர இருக்கின்றேன். மற்றும் விஜயகாந்த் அவர்களின் சமாதிக்கு சென்றிருந்தோம், அது பற்றிய தொகுப்புகளும் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். எனவே விரும்பியவர்கள் பாருங்கள், விரும்பியவர்கள் இதை நன்றாக இருந்தால் பகிருங்கள். வெற்றியை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இதன் தொகுப்புகள் தொடரும் என்பதை கூறிக்கொண்டு முதலாவது தொடரில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.